சிவச்சிதம்பரம் 276 பாடல் பெற்ற தலங்களில் 10 தலங்கள் மட்டுமே தமிழ்நாட்டுக்கு வெளியே உள்ளது. மற்ற 266 தலங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு. இந்த 10 தலங்களில் ஆந்திர பிரதேசத்தில் 2 தலங்கள், கர்நாடகா கோவாவில் ஒரு தலம், சேரநாடு என்கிற கேரளத்தில் ஒரு தலம், இலங்கையில் 2 தலங்கள் மற்றும் வடநாட்டில் 4 தலங்கள் உள்ளது. இந்த 4 வடநாட்டு தலங்கள் ஆகிய திரு கௌரிக்குண்டம் என்கிற கௌரிக்குண்ட், திரு கேடாரம் என்கிற கேடர்நாத், திரு கைலாயம் என்கிற மவுண்ட் கைலாஷ் மற்றும் இந்திரநீல பர்வதம் என்கிற பசுபதிநாதர் ஆலயம் அனைத்தும் இமயமலை பிரதேசத்தில் தான் உள்ளது. இப்ப நம்ம இருக்கிற தலம் நேபாள் காட்மாண்டுவில் உள்ள பசுபதிநாதர் இந்திரநீல பர்வதம் என்கிற அழைக்கப்படுற ஒரு பாடல் பெற்ற தலம். இங்கு உள்ள இறைவன் நீலாசலநாதர் என்ற திருநாமத்துல எழுந்தருளி காட்சி தராரு. இறைவியோ ஸ்ரீ நீலாம்பிகை. இந்திரன் இந்த சிவனை வழிபட்டதால் இத்தல தீர்த்தம் இந்திர தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இது 269வது பாடல் பெற்ற தலம். பன்னிரு திருமுறையில் 12வது திருமுறையான பெரிய புராணத்தில் சேக்கிலார் பெருமான் இத்தலத்தை திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் என்று குறிப்பிட்டுள்ளார். 63 நாயன்மார்களில் எந்த நாயன்மார்களும் இங்கு கால் பதித்து பாடல்கள் படிக்கவில்லை. ஆனால் திருஞான சம்பந்தர் பெருமான் திருக்காலத்தி என்கிற ஆந்திர பிரதேசத்தில் உள்ள திருக்காலஹஸ்தியில் இருந்து இத்தலத்தில் உள்ள பெருமானை பதிகங்கள் பாடி போற்றியிருக்கிறார். அதனால் பாடல் பெற்ற பல தலங்கள் பட்டியலில் இத்தலம் வாய்ப்பு தலமாகும். அதை தவிர்த்து திரு அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் பெருமான் அவர்களும் இத்தலத்தில் உள்ள பெருமானை திரு அருட்பாவில் போற்றியுள்ளார். வரலாறு பிரகாரமா நம்ம பார்த்தோம்னாக்கா, அர்ஜுனன் இங்கு உள்ள சிவபெருமானை வணங்கிய பிறகுதான் பாசுபத அஸ்திரத்தை பெற்றார் அப்படின்னு நம்பப்படுது. அதை தவிர்த்து பஞ்ச பாண்டவர்களும் இத்தலத்தில் உள்ள சிவபெருமானை வணங்கி அருள் பெற்றிருக்கிறார்கள். சிவா திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.